இந்த பதிவில் அகத்தியர் பரிபாடல் அப்படிங்கிறத பற்றி இது பண்ண போகிறோம். பூரணமே தெய்வம் என உரைத்தாரைய. தெய்வம் அப்படின்னா அணு, பல அணு குவியல் அப்படிங்கிறது தான் இந்த பிண்டம். இன்னைக்கு அது பல அணுவாக நமக்கு தென்படுது. ஆனால் ஆரம்பம் அப்படிங்கிறது பரம்பொருள், பராசக்தி. அணுவின் ஆற்றல் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை. இயற்கை, தலைவன், தலைவி அப்படிங்கிறது இது அடிப்படையாக கொண்டது. அவங்களால இயற்றப்பட்டது தான் இந்த குலம், தெய்வம் அப்படிங்கிறது. அதனால தான் தமிழர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். முருகன், திருமால் அப்படிங்கிறது இது எல்லாமே அவங்களால இயற்றப்பட்டது, அம்மையப்பனால் அப்படிங்கிறதுக்காண்டி அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். விளக்காத அளவுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்ன தோணும், சரி பல தெய்வம் பிறகு பல கடவுள் பிறகு, அப்படிலாம் கிடையாது. ஒன்றைய குலம் ஒருவனே தெய்வம் தான். அது ஒரு அணு பல அணுவாக வெடித்து சிதறி அந்த விஷயங்கள் இருக்குது. சந்திரகலை